ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்களை பார்க்குறேன். கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜீவன் உற்சவம் பற்றி. அது ஓரளவு நல்லா ரீச் ஆகிருக்கிறதா நம்புகிறேன். பழைய நண்பர்களும் பார்த்துருக்கீங்க, புதிய நண்பர்களும் பார்த்துருக்கீங்க. அதில் ஒரு சிலர் சந்தேகங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. ஒரு சிலர் சந்தேகம் எதாவது இருந்தாலும் கேளுங்க, கீழே நம்பர் நான் போடுறேன். எதாவது டவுட்னாலும் கேளுங்க, சொல்லிட்டு இது பண்ணுங்கள். நீங்கள் அது இப்போ நான் எதுக்காக போடுறேன்னா, இப்போ இந்த வீடியோ என்னென்னா ஜீவன் உமாங் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு போடுறேன் நான். ஜீவன் உமாங் வந்து பென்ஷன் ஸ்கீமு. இப்போ நம்ம என்னங்க இப்போ மற்றதில் போடுறதுக்கும் நம்ம எல்ஐசியில் போடுறதுனா வித்தியாசம்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நாங்கள் பென்ஷன்லாம் வந்து பேங்க்லேயே கொடுக்குறாங்களே போகிறாங்களே, அதில் இன்வெஸ்ட் பண்ணல, சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தரம் ஒரு வட்டியை உங்களுக்காக காலத்தில் சொல்லிட்டாங்கன்னா அந்த வட்டி கடைசி வரைக்கும் அதே வட்டி தான், வட்டி குறைக்கப்பட மாட்டாது. சரிங்களா? இப்போ காலப்போகிற கவர்மெண்ட்டே குறைச்சா கூட அந்த பிளானுக்கான இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போது வந்து நான் சொன்ன இல்லையா, ஏற்கனவே உங்களுக்கு ஜீவன் உமாவை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானை தொடர்ந்து மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகணும்னா திரும்ப திரும்ப எல்ஐசியில் அந்த பிளானை எடுத்துகிட்டு வருவோம். ஏற்கனவே அந்த பிளானை வந்து பார்த்திங்கன்னா 945 அப்படின்னு டேபிள் நம்பர் இருக்கும், அதில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 745 அப்படின்னு ஒரு டேபிள் நம்பர். அப்படின்னா இருந்ததுன்னா அந்த பாலிசி கஸ்டமர் விரும்புகிறாங்கன்றதுனால ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி மக்கள் ரீச் ஆனால் தானே அதை எத்தர முடியும் உங்களுக்கு. அது இல்லாமல் 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பானது தான். இப்போது நம்ம வந்து நான் வருஷத்துக்கு வந்து என்ன ஒரு 1.5 லட்ச ரூபா கட்டுறேன்பா, 1.5 லட்ச ரூபா கட்டிடுறேன்பா, என்ன ஒரு 25 இயர்ஸ் கட்டிகிட்டே வரேன்பா, எனக்கு என்னப்பா 25 வயசுப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. இப்போ 25 வயசு வரைக்கும் நம்ம கட்டிட்டேன் 1.5 லட்ச ரூபா எவரி இயர் நான் கட்டி முடிச்சிட்டேன்பா. எவரி இயர் கட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பெனிஃபிட்? ரிட்டையர் 50 வயசில் முடிச்சிட்டோம்பா. நாங்கள் என்ன 25 வருஷம் 30 வருஷம் பாலிசி இருக்குது. ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட 30 வருஷம் வரைக்கும் போடலாம். குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு 15 வருஷத்து வரைக்கும் போடலாம். ஸோ அதனால் என்னென்னா, கம்மி ஏஜ் அதிகமாகிடுச்சு, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சுப்பா, எங்கப்பா பென்ஷன் பிளான் போடுறது அப்படிலாம் இல்லை, 15 வருஷத்துலேயே போடலாம். நீங்கள் தாராளமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுலேருந்து உங்கள் லைஃப்பில் 100 வயசு வரைக்கும் உங்கள் பிளான் வந்துகிட்டே இருக்கும். ஒரு காட் கிஃப்ட். நம்ம 100 இயர்ஸ் வரைக்கும் நம்மளே நல்லபடியாக இருந்தோம்னா நம்ம பாலிசி மெச்சூரிட்டி நமக்கு பல்கான ஒரு பெரிய தொகை. குறைஞ்சபட்சம் 18 வயசில் ஒருத்தருக்கு 25 லட்ச ரூபா ஒரு பாலிசி போட்டிருக்கோன்னா அவங்க இயர்லி 2 lakhs கட்டுறாங்கன்னா அவர் வந்து நியர் தென் 5 crore வரைக்கும் ரிட்டர்ன் ஆகுது. சரிங்களா? ஸோ 100 வயசில் சப்போஸ் நாங்கள்ப்பா இந்த காலத்தில் 100 வயசு வரைக்கும் அப்படி நினைக்காதீங்க. நம்ம போடுறது விதை போட்டிருக்கோம், அதோடைய பலனை நம்மளும் அனுபவிக்கலாம் நம்மளுடைய. ஸோ அதனால் என்னென்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 100 வயசு வரைக்கும் அந்த பிளானு கேரண்டியாக உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற பிளான். சரிங்களா? இன்னொரு உங்களுக்கு எளிமையாக ஐடியாவாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, இது வரைக்கும் எல்ஐசி நான் போடாது அப்படின்னு சொல்லினீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 பிளானு மெர்ஜ் பண்ணி விரும்பினா அழகாக போட்டுருக்கேன். ஜீவன் உமாங்கையும் ஜீவன் ஆனந்த். நான் ஏற்கனவே ஜீவன் ஆனந்த் போட்டிருக்கேன், ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஜீவன் ஆனந்தையும் ஜீவன் உமாங்கையும் கலந்து போட்டுருங்க. இப்போ லைஃப் செட்டில்டு. பென்ஷனுக்கு பென்ஷனு, இன்சூரன்ஸ் கவரேஜ், உங்கள் ஃபேமிலிக்காக பாதுகாப்பு எல்லாமே உண்டு. ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ ஜீவன் உமாங் பாலிசி பென்ஷன் பிளான் எடுங்க, உங்களோட ஃபேமிலியை பாதுகாத்துருங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம்னாலும் உடனே கால் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் பாலிசி டீட்டெயில்ஸ் போட்டிருங்க இல்லையா, அதில் ஏதாவது சந்தேகம்னாலும் எனக்கு கேளுங்க, நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்காக எல்லா டைமும் சர்வீஸ் பண்ணுறது 24/7 நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே யாருக்கிட்டே போட்டு பாலிசி இருந்தாலும் சர்வீஸு கேளுங்க, அது என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.